கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் தேவனுடைய குமாரத்தி என்று யோவான் 1:12 பார்த்தோம். இன்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அவருக்குள் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளில் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால், நாம் குமாரரும் குமாரத்திகளுமானால் சுதந்திரமாமே அவருடைய இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல நாம் அவரோடு கூட பாடுபட்டால் நம்மளோடு கூட ஆளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு ஒரு 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 ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சுதந்திரர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் விடுவோம். அவருடைய என்ன சொல்லணும், அவருக்குரியதான ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்குரியதான அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். சுதந்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சுதந்திரத்தை விட்டு சொல்லுகிறோம். அது இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதான இன்ஹெரிட்டன்ஸை நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான சுதந்திரர் என்கிறதான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் விசேஷித்தர்கள் அல்லவா. இந்த வேளையில் நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாக அவரோட சுதந்திரரும் அவருக்கு உடன் கூட இருக்கிறதான சுதந்திரமாக இருக்கிறோம். இது நமக்கு யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாததான ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர், நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே வாழுவோம் என்று நம்ம அவருக்காக அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நீர் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் உடன் சுதந்திர என்று சொல்கிறோம். அவருடைய இன்ஹெரிட்டன்ஸாக நாங்கள் இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாத தர வேண்டுமா தெரிவிக்கும். இந்த உண்மை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.